ஹே குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை குட்டி மினி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப மந்த்ஸ் கழித்து நம்ம சேனலில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சிச்சு அப்படின்னா ரெகுலராக இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மினி விலாக்ஸாக ஷேர் பண்ணுறோம். அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து காலேஜ்க்கு வந்து காஃபி தான். ஸோ அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து மில்க் தான் குடிப்பேன். எனக்கு இந்த காஃபி சுத்தமாக பிடிக்காதுங்க. அப்படியே ஒருத்தர் இப்படி இருந்தால் ஒருத்தர் அப்படியே டிட்டு ஆப்போசிட்டாக தானே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கும். அப்படியே ஈவினிங் வந்து தியாவோட கொஞ்சம் நேரம் அப்படியே அவளை உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ அவள் கொஞ்சம் கொஞ்சமாக அவளே பிடிச்சி உட்காரா. ஸோ நம்ம முதுகை பிடிச்சி கொஞ்சம் அவளை தூக்கி உட்கார வச்சு பழக்கணும் அப்படின்னா ஈஸியாகவே அவங்க உட்கார ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ரொம்ப பெண்ட் பண்ணாங்கன்னா சாய வச்சுருங்க, இல்லைனா கொஞ்சம் செப்பரேட்டாக உட்கார வச்சு பழக்குங்க. 7க்குள்ளெல்லாம் தியாவுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருவேன். ஸோ அன்னைக்கு வந்து சவு தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குங்கிறதுனால பேபிஸ்க்கு ரொம்ப நல்லது. மோஷனுமே கொஞ்சம் ஸ்டக் பண்ணாமல் ஃப்ரீயாக போயிடுவாங்க. ஸோ அதனால தான் அதில் நிறைய தண்ணி ஊற்றி தான் அவிய வைப்பேன். ஏன்னா அதே தண்ணியை தான் நான் அவளுக்கு குடிக்கவும் கொடுப்பேன். ஏன்னா ஃபுட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாலும் தண்ணியை குடிச்சிருவா. ஸோ அதில் கொஞ்சம் சத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு 7 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறதுனால நல்ல லிக்விடாக தான் நான் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் நியூ ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுறது ஃபுல்லாமே ஆஃப்டர்நூன் இல்லை மார்னிங், இந்த 2 டைமுமே உங்களுக்கு ட்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சம்டைம் ஈவினிங் கொடுத்துருவோம் சேரும்னு நினச்சி, பட் மிட் நைட்டில் எதாவது கிராங்கி ஆகிட்டு ரொம்ப அழுதுட்டு அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நமக்கு தான் கஷ்டமாயிரும். ஒரு வேலையை மேடம்க்கெலாம் கொடுத்து முடிச்சுட்டு நான் வந்து அப்படியே டின்னருக்கான வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலேஜ் வந்து அப்படியே ஃபுல்லாக அவள் டேக் ஓவர் பண்ணிவான். ஸோ ஈவினிங் மேலே பேபிஸ் கொஞ்சம் தூங்காமல் பார்த்துக்கிட்டா நல்லது. ஆனால் இந்த மேடம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அவன் தூக்கி வச்சிருப்பானா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஷோல்டரில் படுத்து ஒரு 1/2 hour தூங்கிடுவான். அதனாலேயே அவன் நைட்டு தூங்குறது ரொம்ப டிலே ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே நைட் டின்னருக்கு குட்டியாக தக்காளி சட்னி ரெசிபி பார்க்கலாமா. ஸோ ஒரு கடாயில் வந்து உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு 10லேருந்து 12 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு 2 வத்தல், கொஞ்சோண்டு இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 1:3 ரேஷியோ தான். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினோடனே கொஞ்சோண்டு கொத்தமல்லி செடி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு உப்பு போட்டு அரைச்சோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். ஸோ அப்படியே நைட் டின்னருக்கு வந்து இட்லி தான் வச்சுருந்தேன். சைட் பை சைடு தக்காளி சட்னியை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்து நல்லா அரைச்சி தாளிச்சாச்சு. ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து 3 பேர் வந்து நம்ம வீட்டில் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த குவான்டிட்டியில் பண்ணிங்கன்னா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியும் கூட. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இட்லியுமே சூப்பராக வெந்துருச்சு. ஸோ நைட் அப்படியே இட்லி சாப்பிட்டுட்டு மேடம் ஒரு 9க்கு 8:30க்கு தூங்க கூட்டு போனோன்னா 10:30 ஆக்கிடுவாங்க தூங்க. ஓகே குட்டீஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.